ராமநாதபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் சிறப்பு காணொலி மூலம் விளக்கம் அளித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சிவகுரு பிரபாகரன். நான் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர். நான் இங்கே உங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ராமநாதபுரம் மாவட்டத்தில் எவ்வாறு நடக்க இருக்குது அப்படிங்கிற தகவல்களை வழங்குவதற்காக இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான செல்ஃப் எனுமரேஷன் பற்றி சொல்ல போகிறோம். மொத்தமாக இந்த கணக்கெடுப்பு ஒரு 2 ஸ்டேஜில் நடக்க போகுது. ஒரு ஸ்டேஜ் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரையும், 2வது ஸ்டேஜ் பிப்ரவரி மாதம் அடுத்த வருஷம் 2027 நடக்கிறது. இந்த 2 ஸ்டேஜுக்கு முன்னாடி செல்ஃப் எனுமரேஷன் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதாவது வருகிற இந்த மாதத்தோட, அதாவது இன்றைக்கு 17 முதல், இன்றைய தேதி 17 முதல் 31 வரைக்கும் இந்த மாதம் சுய கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய தகவல்களை நாமளே போய் அந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணுறது. ஸோ தட் தவறுகளை குறைக்க முடியும், ஸ்பீடாக பண்ண முடியும், அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அதில் என்ன அந்த போர்ட்டலில் இருக்கும் அப்படின்னா, போர்ட்டலோட சைட்டு பார்த்தீங்கன்னா se.census.gov.in அப்படிங்கிறதுல நம்ம கூகுளில் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டுக்கு போக முடியும். அந்த வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் நமக்கு ஒரு 33 விதமான கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்வியில் நிரப்புவதற்கு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் டைம் தேவைப்படும். அதில் வீட்டு எண்ணை பற்றி கேள்விகளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வீட்டோட பிரதான கட்டுமான பொருள் என்னவாக இருக்குது அந்த மாதிரி கேள்விகள் இருக்கலாம், கூரையின் பிரதான கட்டுமான பொருளாக இருக்கட்டும், வீட்டின் பயன்பாடு, வீட்டின் நிலைமை, குடும்ப எண், குடும்பத்தில் சாதாரணமாக வசிக்கும் நபர்களின் மொத்த எண்ணிக்கை போன்ற ஒரு 33 விதமான கேள்விகள் இருக்கும். ஸோ அதனால் அந்த கேள்விக்கான பதில்கள் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கேள்விக்கான பதிலை அந்த போர்ட்டலில் நம்ம இன்புட்டாக கொடுத்துடலாம். இதை தாண்டி ஒன்ஸ் நீங்கள் அந்த வேலையை முடிச்சிட்டிங்க, நிறைய பேர் செல்ஃப் எனுமரேஷன் மூலமாக பண்ணும்போது இந்த பணியை சுலபமாக பண்ணுவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அமைக்கணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2342 எனுமரேட்டர்ஸை வச்சு இந்த பணியை செய்ய போகிறோம். நீங்கள் ஒன்ஸ் செல்ஃப் எனுமரேஷன் முடிகிற இந்த மாதம் முடிவில், ஜூலை முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு இந்த செல்ஃப் எனுமரேஷன் பண்ணும்போதே ஒரு 11 இலக்க அடையாள எண் ஒன்று வந்திருக்கும். அந்த எண்ணை அந்த எனுமரேட்டர்கிட்ட ஷேர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அவர் அந்த எண்ணை பார்த்துட்டு அதுக்கு தேவையான கூடுதல் தகவல் ஏதேனும் தேவைப்பட்டால் அதையும் என்ட்ரு பண்ணி உங்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பை முடிச்சு கொடுப்பார். ஸோ அதனால் இந்த பணியை செய்வதற்கு மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர் ஒரு முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலராகவும், மாவட்டத்தில் தாலுக்கா பகுதியில் தாலுக்காவில் வட்டாட்சியர்களும், நகராட்சி பகுதியில் நகராட்சி கமிஷனரும், பேரூராட்சி பகுதியில் ஈஓஸும் மொத்தம் 20 பொறுப்பு அலுவலர்கள் நம்ம மாவட்டத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த பணியை சிறப்பாக முடிக்கிறதுக்கு முழு ஒத்துழைப்பு நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் வழங்கணும்னு தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். இது சம்மந்தப்பட்ட ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் காமிக்கக்கூடிய இந்த எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த ஒரு ப்ராசஸ், செல்ஃப் எனுமரேஷன்ங்கிறது புது ப்ராசஸ். 10 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் செல்ஃப் எனுமரேஷன் மூலமாக தாங்களே இதில் பங்கெடுக்கிறது மூலமாக ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை இந்த சென்சஸில் கொடுக்க முடியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.